ஹாய் காய்ஸ், எப்போ பாரு ஒரே மாதிரி பிரியாணி பண்ணி போர் அடிச்சிச்சா? வாங்க நானும் இன்றைக்கி புதுசாக தான் ட்ரை பண்ண போகிறேன். திண்டுக்கல் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக அப்படி இருந்துச்சான்னு சொல்ல முடியாது. இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரை தான். ஓகே, 80% அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. முக்கியமாக குழந்தைங்களுக்கு பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸோட மாம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஹெக்டிக்காக இருக்க போதுன்னு நினச்சேன். நிறைய ப்ராசஸ் இருக்குது. நார்மலாக பண்ணுற பிரியாணி மாதிரி கிடையாது. டீட்டெயில்டாக நான் ரெசிபி வந்து வீடியோ எடுத்திருக்கேன், பட் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் என்னோடய குட்டி மேக் ஓவர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு ப்ளூ ஹார்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக ஹாப்பியாவேன். இந்த பிரியாணிக்கு முக்கியமே இந்த பிரியாணி மசாலா தான். இது அரைக்கும் போதே செம வாசனையாக இருந்தது. ஆனால் இதை பண்ண எனக்கு பயமாக இருந்தது. சொதப்பிடுமோ, இவ்வளோ பொருளையும் வீணடிச்சிடுவேணும் ஒன்று. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணேன். எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அது சொதப்பல்லாம் தான் முடிஞ்சிருக்கு நிறையா டிஷ்ஷு. ஆனால் இது வந்து அவ்வளோ மோசமாக ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ப்ராசஸ் தான் கொஞ்சம் பொறுமை வேணும். அவசரமாக பண்ணும்போது இந்த ரெசிபிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஹாலிடேயில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி நான் சிக்கன் ஆட் பண்ணியிருந்தால் பயங்கரமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் குஸ்கா மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் இது பண்ணலான்னு முடிவு பண்ணேன். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஓகே, வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு நியூ இயர் எப்படி போச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்ன பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஓகே, மீடியமாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து மோட்டிவேஷ்னலாக கண்டிப்பாக பேசுவோம், பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.